விரல்களைத் தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதிலென்ன பாவம்? எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வாழ்த்துகள். நம்ம குடும்பத்துல இல்ல நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது அவங்களோட பிலவட்ஸ் இழந்துட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிரீஃப் இல்லாட்டி லாஸ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷன் இந்த கிரீப் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால ஏற்படுது அப்படின்னா அவங்கள நம்ம இழந்துட்டோம், இனிமே அவங்கள நம்ம பார்க்க போறது இல்லை அப்படின்ற அந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர் அதனால ஏற்படுது. இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தனியா இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம தயாரா இருக்கோம், அவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்ற ரீஅஷூரன்ஸ அவங்களுக்கு நம்ம குடுக்கணும். இது எதுவரைக்கும் குடுக்கலாம் அப்படின்னா, அவங்களோட நார்மல் டெய்லி ஃபங்ஷனிங் அஃபெக்ட் பண்ணாம, அவங்க நார்மல் நிலைக்கு திரும்புற வரைக்கும் இந்த ரீஅஷூரன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா, இந்த மாதிரி இழப்புகள் நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 3 நாள் காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே தனியா விட்டுட்டு நம்ம வந்துருவோம், நம்ம வேலைய பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ரீஅஷூரன்ஸ் குடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்றீங்க? டெய்லி ஒரு டிஸார்டர். இது எதனால வருது? இதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பண்ணா நல்லாருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபிசிக்கலா நமக்கு ஒரு சிக்னஸ் இருக்கு. எனக்கு காய்ச்சலா இருக்கு. எனக்கு கோல்டா இருக்கு. இல்ல எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா, எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எய்டா? அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்காக போவோம். ஸோ அந்த மாதிரி மென்டல் இல்னஸ், மென்டல் சிக்னஸ்லயுமே எந்த மாதிரியான டிஸார்டர்ஸ் இருக்கு? எந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு? எந்த மாதிரியான வியாதிகள் இருக்கு? அது எந்த மாதிரியான சூழ்நிலையில உருவாகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த மாதிரியான சப்போர்ட்ட ஃபர்ஸ்ட் எய்டா அவங்களுக்கு குடுக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ மீட் பண்ணி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அவங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்மளால யோசிச்சுக்க முடியும். அந்த அவேர்னஸ கிரியேட் பண்றது தான் என்னோட இந்த எல்லா வீடியோஸுமே. அம் இந்த வீடியோஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்றது கூட ஓகே. ஆனா அந்த பாட்டுன்னு ஒண்ணு பாடுறீங்கல்ல, அதுதான் என்னால பொறுத்துக்கவே முடியல அப்படின்றீங்களா? அ நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அவங்களுக்காக இத இன்க்ளூட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நானும் இதுல சேர்க்கிறேன். உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.